தூத்துக்குடியில் தனியார் நிறுவன வாகனம் மோதியதில் 2.5 வயது சிறுவன் பரிதாபமாக பலியானார். தூத்துக்குடி தாய்நகர் பகுதியில் உள்ள சுனாமி காலனியில் வசித்து வருபவர் விமல்ராஜ். இவரது 2.5 வயது மகன் ஹரிஷ் இன்று காலை தெருவில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த மீன் பதப்படுத்தும் நிறுவனத்தின் வாகனம் சிறுவன் ஹரிஷ் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வாகனத்தை கல்வீசி தாக்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ஓட்டுநர் ராகராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வண்டி ஒரு சின்ன பிள்ளைய அடிச்சு போட்டு போயிட்டு நாங்களும் தெருவாளுக்கெல்லாம் கேட்டோம், நிற்காம வண்டி போயிட்டு நாங்கள் இப்போ என்னன்னா எங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு பூங்கா அமைச்சு தரணும். இப்போ உயிருக்கு என்ன உத்தரவுன்னு தெரியல. போலீஸ்காரங்க இந்த வண்டியும் கொண்டு போயிட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல.